ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க போற டாபிக் அல்ஜிப்ரால டைப் 6. ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வர சம்ஸ் எல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்ப இங்க பாருங்க, இது மாதிரி சம்ஸ். இஃப் a ஈக்குவல் டு 2022, b ஈக்குவல் டு 2021 and c is equal to 2022, then the value of a square plus b square plus c square minus ab minus bc minus ca is. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இங்க அதுக்கு முன்னாடி நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா என்னங்கிற கான்செப்டை பார்த்துடணும். ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா ஏபி. ஃபார் எக்ஸாம்பிள் 10, 15, 20 இது மாதிரி 3 டேர்ம் இருக்காங்க. இப்போ நாம இந்த 10 வந்து நான் A1 வச்சுக்கிறேன், 15 A2, 20 A3. இப்போ ஒரு ஈக்குவேஷன் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்காங்கன்னா நமக்கு காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருப்பாங்க. ஸோ அப்ப D1 is equal to D2. நான் இங்க D தான் காமன் டிஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ D1க்கு என்ன ஃபார்முலா? A2 மைனஸ் A1. D2க்கு என்ன ஃபார்முலா? A3 மைனஸ் A2. அப்படியே இங்க வேல்யூ புட் பண்ணலாமா? ஸோ நமக்கு A2 இருக்கிறதுல யார் இருக்காங்க? 15. ஸோ A2னா நம்ம 15 சப்ஸ்டியூட் பண்ணோம். A1னா 10. ஸோ A3னா நமக்கு 20. A2னா நமக்கு 15. ஃப்ரெண்ட்ஸ், 15 மைனஸ் 10 நமக்கு வந்து 5. 20 மைனஸ் 15 நமக்கு வந்து 5. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்காங்களா? அப்ப இது வந்து ஒரு ஏபின்னு சொல்லலாமா? இப்ப நம்மளுக்கு ஜெனரல் டேர்ம் ஆஃப் த ஏபி. ஃப்ரெண்ட்ஸ், ஜெனரல் டேர்ம் அதாவது இப்ப நமக்கு A1, A, B, C இது மாதிரி 3 டேர்ம் இருக்காங்க. அப்ப நம்ம ஜெனரல் டேர்ம் எப்படி எழுதலாம்? இந்த நடு டேர்ம் நம்ம அப்படியே வச்சுக்கணும் Bன்னு. சோ இத வந்து நம்ம B மைனஸ் D. இங்க Dங்கிறது காமன் டிஃபரன்ஸ். இது வந்து B பிளஸ் D. ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, ஃபார்முலா நமக்கு A ஸ்கொயர் plus b square plus c square minus ab minus bc minus ca is equal to half into a minus b whole square plus b minus c whole square plus c minus a whole square. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ நம்ம அப்படியே a இருக்கிற இடத்துல b minus d இது மாதிரி நம்ம வேல்யூ புட் பண்ணலாமா? ஓகே, புட் பண்ணி நம்ம ஃபைனலா கன்க்ளூஷன் என்ன வருதுன்னு பார்க்க போறோம். ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம எல்லா சம்ஸ்க்கும் யூஸ் பண்ணோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ இங்க ஏங்கிறது b மைனஸ் டியா. ஸோ b மைனஸ் டி. b இருக்க இடத்துல வெறும் b தான் இருக்காங்க. ஸோ அப்போ மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் b இருக்க இடத்துல ba மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணா c ஓட மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் c இருக்க இடத்துல b பிளஸ் டி, a இருக்க இடத்துல மைனஸ் b பிளஸ் டி ஹோல் ஸ்கொயரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாமா? பிளஸ் b மைனஸ் b பிளஸ் b மைனஸ் b, இங்கேயும் பிளஸ் b மைனஸ் b. ஸோ ஃபைனலா நமக்கு எப்படி இருப்பாங்க? ஹாஃப் இன்டூ மைனஸ் டி ஸ்கொயர் பண்ண நமக்கு பிளஸ் டி ஸ்கொயர் தான். இங்கேயும் மைனஸ் டி ஸ்கொயர் பண்ண நமக்கு பிளஸ் டி ஸ்கொயர் தான். பிளஸ் இங்க டி டி, ஸோ நமக்கு 2d ஸ்கொயர் பண்ண நமக்கு 4d ஸ்கொயர் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட் பண்ணா ஹாஃப் இன்டூ 6d ஸ்கொயர் வருவாங்க. ஸோ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 3 வரும். ஸோ ஃபைனல் ஃபார்முலா 3d ஸ்கொயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஏபியா இருந்து நமக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஃபைனல் ஆன்சர் 3 இன்டூ காமன் டிஃபரன்ஸ் ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இங்க சம் பாருங்க, நமக்கு சம் செம ஈஸியா இருக்கும். இஃப் a equal to 15, b equal to 14, c equal to 13, find the value of. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இங்க 15, 14, 13 இதுக்கு காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு இது சேமா ஏபிஆர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? ஓகே, நமக்கு காமன் டிஃபரன்ஸ் D1 னா என்ன? A2 மைனஸ் A1. ஸோ அப்ப 14 மைனஸ் 15 நமக்கு வந்து -1 வராங்க. ஸோ D2 13 மைனஸ் 14 இங்கேயும் -1 வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு D1 இஸ் ஈக்குவல் டு D2. காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஃபைனல் ஃபார்முலா என்ன? 3 இன்டூ காமன் டிஃபரன்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த டேர்முக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதலாம்? ஈக்குவல் டு 3 இன்டூ காமன் டிஃபரன்ஸ் ஸ்கொயர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம 3 இன்டூ இங்க காமன் டிஃபரன்ஸ் வந்து என்ன? -1 ஹோல் ஸ்கொயரா. ஸோ -1 ஹோல் ஸ்கொயர் பண்ணா 1 தான். ஸோ அப்போ 3 இன்டூ 1 நமக்கு 3 வருவாங்க. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணலாம். நீங்க வந்து லேர்ன் பண்றதுனால உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் எழுதியிருக்கேன்.
மற்றபடி நீங்க மைண்ட்லயே கால்குலேட் பண்ணலாம். அது வந்து ஏபில இருக்காங்க. ஸோ 3 இன்டூ -1 எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க. எப்பயுமே இதை ஸ்கொயர் பண்ணா நமக்கு பிளஸ் தான் வர போறாங்க. ஓகேவா? காமன் டிஃபரன்ஸ் மைனஸ் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி. ஸோ அப்ப நம்மளுக்கு 3 இன்டூ 1 3 தான். ஃபைனலா ஆன்சர் போய்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. If A equal to 2022, B equal to 2021, and C equal to 2020, then the value of friends நமக்கு இதுக்கு என்ன ஃபார்முலா? இப்போ இது ஏபில இருக்காங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாமா? ஸோ 2022, 2021, 2020 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். இதுக்கு காமன் டிஃபரன்ஸ் வந்து பாருங்க -1 -1. ஸோ அப்போ இது வந்து ஏபில இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? 3 இன்டூ minus common difference whole square. So 3 into 1 நமக்கு 3 தான் வருவாங்க. Option C. Next sum. If P equal to 2025, Q equal to 2026, R equal to 2021, compute P square, Q square, R square. Friends, இதை நம்ம ஈஸியா சொல்லிடலாமா? இப்போ இந்த காமன் டிஃபரன்ஸ் வந்து இதுக்கு என்ன? 2025, 2026, 2027. Friends, second term minus first term. So common difference 1. So 1. So இது வந்து AP. So நமக்கு final formula என்ன? 3 into common difference square. So 1 square. So 1 square na 1 தான். So 3 into 1, 3 தான் வருவாங்க. So option C is our answer. Next sum. If P equal to 997, Q equal to 998, R equal to 999. Friends, இங்க clear-ஆ நமக்கு தெரியுது common difference D வந்து நமக்கு 1. நமக்கு கொஸ்டின் பாருங்க, பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பி கியூ மைனஸ் கியூ ஆர் மைனஸ் ஆர்பி. ஆனா அதுக்கு முன்னாடி 10ங்கிற ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வரும்? 10 இன்டூ 3 இன்டூ காமன் டிஃபரன்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். 10 இன்டூ 3 இன்டூ 1 ஸ்கொயர் 1 தான். ஸோ அப்போ 10 இன்டூ 3 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 30 வருவாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இஃப் பி ஈக்குவல் டு 50, கியூ ஈக்குவல் டு 100, R equal to 150. Compute. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து ஏபிஆர் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாமா? பாருங்க 50, 100, 150. ஸோ 100 மைனஸ் 50 50 தான். 150 மைனஸ் 100 இதுக்கும் 50 தான். அப்போ நம்மளுக்கு காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்காங்க. சேமா இருந்து நமக்கு இது கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா? 3 இன்டூ காமன் டிஃபரன்ஸ் ஸ்கொயர். ஸோ 50 ஹோல் ஸ்கொயர். ஸோ 3 இன்டூ 50 ஸ்கொயர் பண்ண நமக்கு 2500 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதை மல்டிபிள் பண்ணா 7500. Option B is our answer. Next sum. If A equal to 97.5, B equal to 100, C equal to 102.5, find the value of A square plus B square plus C square minus AB minus BC minus CA. Friends, இது APR இருக்காங்க செக் பண்ணிக்கலாமா? ஸோ நமக்கு 97.5, 100, 102.5. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 100 மைனஸ் 97.5 2.5 வரும். 102 மைனஸ் 100 இதுக்கும் 2.5 வரும். ஸோ காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏபி தான். இங்க ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன், எல்லாமே ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம டியை 2.5 ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணா 5/2 தான் நமக்கு 2.5 வரும். ஓகே, அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன ஃபைனல்? ஸோ 3 இன்டூ டி ஸ்கொயர். ஸோ 3 இன்டூ இங்க டிங்கிறது 5/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ நம்ம எழுதலாம் 3 இன்டூ 5 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 25/4 வரும். ஸோ 3 இன்டூ 25 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 75/4 வரும். ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இது மாதிரி சம்ஸ் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். இன்னொரு டைப் இருக்கு கியூப் வச்சு. இதே கியூப் வச்சு ஏபில இருந்துச்சுன்னா அதுவும் இதே மாதிரி தான் ஈஸியா இருக்கும். ஆனா ஃபார்முலா வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி சம நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.